வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலைக்கு இதமாக சுண்டல் தான் செய்ய போகிறோம். அந்த சுண்டல் செய்கிறதுக்கு பச்சை பட்டாணியை 7 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து குக்கரில் வச்சு ஒரு 7-8 விசில் வந்து நல்லா வந்து விசில் வர வச்சு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அந்த பேஸ்ட்டில் தக்காளி 1, வெங்காயம் 2 பல்லு வந்து போட்டு நல்லா 2 பேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி டக்குனு ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணி ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. இதை வந்து நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கான வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு நம்ம கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டாக அதை வந்து நம்ம வந்து ஸ்டவ்வில் கடாயில் போட்டுப்போம். ஸ்டவ் கடாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா நம்ம வந்து இது மஞ்சள் பொடி, கரம் மசாலா, சாம்பார் பொடி, இந்த 3 பொடியையும் போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன நிறைய டிஷ்ஷு எல்லாம் செய்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோவில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளர் அந்த பட்டாணி அவிச்சு வச்சோட அந்த தண்ணியை ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன டிஷ்ஷு செய்யணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த தண்ணி ஊற்றிப்போம் தேவையான அளவு. அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோல அதை வந்து அந்த குழம்புல வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது வந்து நல்லா சுண்டி வர்றது வரைக்கும் நல்லா கிண்டணும். ஓகே கைஸ், நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.